இதுக்கே ஸ்டார் குரூப்னு பேர் வச்சாங்க தெரியுதா? இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வியூவும் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். நான் வந்து ஒரு சில இடங்களுக்கு இப்போ எங்கள் ஊரில் இருந்து நான் இப்போ வந்து போனேன். அங்கே எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். உங்களுக்குமே பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி என்னமா ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் மீட்டப் தான். ஒரு சோஷியல் மீடியா வந்து நல்லதுக்கும் பயன்படும். கண்டிப்பாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். அந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்னு தான் சொல்லலாம். கோஇன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தவங்க எப்படியோ ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் மீட் பண்ணோம். அது எனக்கு மறக்கவே முடியாதது. அது வந்து நீங்கள் தான். இப்போ நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் அவங்கள எனக்கு வந்து தெரியும். ஸோ அது இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கோஇன்சிடென்ஸ் நான் வந்து லைஃப்லேயே எனக்கு நடந்ததில்லை. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இதில் நீங்களும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு யூஎஸ்லேருந்து நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே பேசுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேசுவாங்க. இப்போ நான் அம்மா ஊருக்கு வந்திருந்தேன். சடனாக ஒரு கால் வந்தது, நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன், உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க சாதாரணமாக எப்படி சொல்லணும்னா, அவங்களுக்கு ஒரு தனி இன்ட்ரொடக்ஷனே வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ வணக்கம் சார். எனக்கு வந்து கனவு மாதிரியே தான் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா, நாங்கள் வந்தது இந்த வீடியோ பிளான்லாம் இல்லை. நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் நினச்சோம். ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்கள பற்றி அவங்களே இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாராவது அவங்கள நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப்லேங்க. ஸோ உங்களை ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். எங்களுக்கு நல்லா தெரியும். இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளான்னு தெரியாது. என் பேர் சிங்கார வடிவேல். நான் யூஎஸில் இருக்கிறேன். இப்போ வந்து நான் மைக்ரோசாஃப்டில் ஒரு டெக்னிக்கல் இதுலேருந்து ரிட்டையர்டு. இப்போ வந்து ஐ எம் கோயிங் அரவுண்ட் த வேர்ல்ட். சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா மோட்டர் சைக்கிள் ட்ரிப்பு முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக மேடத்தை பிடிச்சதே ஒரு செல்ஃபிஷ்னஸ் காண்டி. அடுத்து ஆஃப்ரிக்கா போகிறேன். பைக் வந்து இப்போ ஆஃப்ரிக்காவுக்கு இது பண்ணணும். அதனால் அவர் காளிதாஸ் சாரை பிடிச்சி கொஞ்சம் அங்கே ஹெல்ப் எப்படி இந்த வேக்சின் அந்த டீட்டெயில்ஸை கேட்கும்போது தான் இந்த சந்திப்புக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க சொல்ற மாதிரி எனக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அண்ட் ஐ அம் ரியலி ஹாப்பி டு மீட் யூ மேம். தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம யுகாண்டால இருந்து நாங்கள் ஃபோனில் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் சரி ஊருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கவும், நான் சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் தான் வர்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 80 நாடுகள் பைக்லேயே போயிருக்காங்க. அவங்க யூடியூப்லேயும் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் வந்து போடுவாங்க. என்னுடைய ட்ராவல் வந்து இங்கிலீஷில் வந்து குளோபல் மோட்டார் ரைடுன்னு இங்கிலீஷில் எல்லாம் போட்டிருக்கீங்க. தமிழில் இப்போ கொஞ்சம் இது வரைக்கும் 1/3 மாதிரி அதை வந்து யாதும் ஊரே அப்படிங்கிற சேனலில் போட்டுட்டு இருக்கீங்க. அவங்களோட அந்த ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களோட அந்த யூடியூப் லிங்க் நான் இதில் வந்து கொடுப்பேன். எனக்கு வந்து இப்போ ஆஃப்ரிக்கா அடுத்து வர்றாங்க. யுகாண்டா பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பிளானிங் ஷெட்யூலில் தான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு கேட்கணுன்னா அவ்வளவு கேட்கலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ மச் மேடம். வெண்மை கிச்சன் ஒரு செலிபிரிட்டி யூடியூபர் வந்து அவங்களோட பேசுறது வந்து அது ஒரு ப்ரிவிலேஜ். ஐ எம் ரியலி ஹாப்பி. கீப் அப் யுவர் குட் ஒர்க் அண்ட் குட் லக். தேங்க்யூ சார். நம்ம ஊருக்கு யார் வந்தாலுமே சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இளநீ தான் வந்து கொடுப்போம். அவங்க இளநீ குடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் கொடுக்காம நீ குடிக்கிறியம்மான்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்பா தேங்காய் தான் வந்து வெட்டினாங்க இளநியை. ஸோ இங்கே வந்து எப்படின்னா, நாங்கள் எப்படி மீட் பண்ணோம்
பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து சென்னையில் இருந்துட்டு அவங்க ஒரு சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து கேட்டாங்க, நீங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. லொக்கேஷன் தான் அனுப்பினேன், நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த இடம் பார்க்கவுமே நல்லா பிடிச்சிருந்தது. அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது, நாங்கள் அந்த கரெக்டாக அந்த லொக்கேஷன் அந்த மெயின் ரோட்லேருந்து டேர்ன் பண்ணும்போது அப்படியே கேரளா மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் நிறைய பைக் ரைடர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஆனால் இவங்க கிட்ட நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க ட்ரைனிங்லாம் எடுத்து அதுக்குள்ளே அந்த ஃபிட்னஸ்லாம் அவங்க வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஃபுல்லாக இது வரைக்கும் 80 நாடுகள். நம்மளால் வந்து சாதாரணமாக ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றதே நமக்கு இவ்வளோ நாட்டுக்கு போயிட்டு வர்றதுனா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அவங்க பைக் ட்ராவல்லே போயிருக்காங்க. புக்ஸு கொண்டாந்து நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த புக் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களே எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க, தமிழ்லேயும் எழுதியிருக்காங்க. அமேசானில் கூட பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த புக்கை. இருந்து உகாண்டா போயிருக்காங்க. நீ உகாண்டாலும் நேரம் யூஎஸ் நெக்ஸ்ட் லெவல். சரியா? திங்க் ஹை. யூகே, யூஎஸ் ஆர் கனடா, எதுனாலும் சரி பண்ணிடுறேன். ஆல்ரைட். அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நம்மக்கிட்ட சொன்னாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க யூஎஸ் போயிருக்காங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து இவங்க ஆஃப்ரிக்காவுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆஃப்ரிக்கா போகணும் அப்படின்னா எல்லோ ஃபீவர் இன்ஜெக்ஷன் போடணும்னு. இவங்க வந்து எல்லோ ஃபீவர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் மறுநாள் இங்கே வந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்தது அப்படின்னு. நான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவேன்னா, சென்னையில் இப்போ நீங்கள் வந்து சென்னை சைடு இப்போ தஞ்சாவூர் வரைக்குமே சென்னை தான் வந்து போகிறாங்க. சென்னையில் கிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு வந்து இருக்குது, ரிசர்ச் சென்டர். அங்கே நீங்கள் போய் வந்து போடலாம். இவங்க சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடை கிராஸ் பண்ணும்போது, இப்போ நம்ம ஃப்ளைட்டில் கிராஸ் பண்ணும்போதே நம்ம வந்து சில இடங்களில் லேக் பார்ப்போம், அப்புறம் வந்து கடல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம போவோம். இவங்களும் அது மாதிரி சில நாடை கிராஸ் பண்ணும்போது அந்த லேக்கை கிராஸ் பண்ணி தான் அவங்க போகிறது மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி டைமில் அவங்க பைக்கையுமே எடுத்து அந்த பெரியாக இருக்கட்டும் அதில் தூக்கி வச்சுட்டு ஒரு போட்லேயே நாங்கள் வந்து போயிருக்கோம் இன்னொரு நாடை கிராஸ் பண்ணும்போது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு வேலை விஷயமா இருந்தால் கூட, எந்த நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த நாட்டை நீங்கள் யூடியூப்லேயோ எதுலேயோ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது மாதிரி இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ஊருக்கு போங்க. கண்டிப்பாக அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் எனக்கு புக்ஸ் கொடுத்தாங்கன்னா, அவங்க பேர் டாக்டர் சுந்தர வடிவேல், அவங்க எழுதின புக்கு தான் இது. அந்த புக்கு வந்து அமேசான்லேயும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு புக்ஸு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து இந்த புக் படிக்கிறது எல்லாமே கொஞ்சம் அப்படி குறைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா நானுமே சரி என் ஹஸ்பண்டுமே சரி நல்லா புக்ஸ் படிப்போம். ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக நான் வந்து உகாண்டா போகும்போது கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். இப்போ அமெரிக்காவை பற்றி அதில் இருக்குது. அந்த மாதிரி நான் தான் ஃபுல்லாக படித்து பார்க்கல, நான் படித்து பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக படித்து முடித்த பிறகு நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த புக்கு பேர் பார்த்திங்கன்னா தூரம், இன்னொரு புக்கு பேர் ஆத்தா கல்லறையில் ஒரு ஆவாரஞ்செடி. அடுத்து இவங்களை நான் உகாண்டா போகிறதுக்காக ஷாப்பிங் போயிருந்தேன். அங்கே வந்து அவங்கள பார்த்தேன். அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி என்னை பார்க்கவும். அவங்க சென்னையில் இருக்காங்களாம், ஆவடியில் இருக்கேன், இங்கே சென்னை வந்தால் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம முன்ன பின்ன பார்த்ததில்ல. அவங்க அதிகமாக சொன்னது நீங்கள் உகாண்டா பற்றி போடுற வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்னோடய நம்பர்ஸ் கொடுத்தேன். அவங்களோட நம்பர்ஸுமே வந்து நான் வாங்கினேன். ஆனால் அந்த ஃபோட்டோஸ் அனுப்பணும்னு நினச்சேன், நான் கொஞ்சம் பிஸினால் அனுப்ப முடியலை. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பேரை நான் பார்த்தேன். சில பேர் வீடியோஸ் எடுத்தேன், ஃபோட்டோஸ் எடுத்தேன், சில பேர் எடுக்க முடியலை. அடுத்து தாத்தாவும் பேரனும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? தாத்தா சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு குட்டி செடியில் இவ்வளோ காய் இருக்குது, வீடியோ எடுமாங்கிறாங்க. பேரன் வந்து இவ்வளோ உலையாக இருக்குது, இங்கே நிற்க வைக்கிறீங்களே தாத்தா அப்படிங்கிறா. என்ன அப்போ இது நார்த்தங்காவா? இது பேர் ஆரஞ்சு, பேபி ஆரஞ்சு. இது வந்து நாங்கள் கேட்டிருந்தோம், இது ரொம்ப புளிப்பாக இருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து பழுக்கட்டும்னு வச்சுருந்தோம், ட்ரை பண்ண போகிறோம் ஜூஸ் போட்டு குடிக்க.
எப்படி குட்டியோண்டு செடி அதில் பாருங்க எவ்வளோ ஆரஞ்சு காய்ச்சிருக்குன்னு. இது இலங்கையில் மலை பிரதேசத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ கரெக்டாக ஜான்வரியில் தான் அப்படி காய்ச்சிருக்கு. ஸோ ஒன்று வந்து உரித்து காமிக்க சொல்கிறேன். நான் லாஸ்ட் டைம் கட் பண்ணி தான் காமிச்சேன். தாத்தா அதை கொஞ்சம் உரித்து காமிக்கிறீங்களா? நான் இதை வீடியோவில் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு பேர் லைம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மலேசியாலலாம் இருக்கான். ஆனால் வெளியில் பார்க்கும்போது எலுமிச்சை மாதிரியே இருக்குது. ஆனால் பாருங்களேன், இது ஆரஞ்சு, குட்டியூண்டு ஆரஞ்சு. இதில் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு சப்ஸ்கிரைபர்லாம் சொன்னாங்க. பார்த்தீங்களா? அதை உடச்சி காமிங்க. நான் சாப்பிட்டு பார்க்கட்டுமா? நான் சாப்பிட போகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது புளிப்பாக இருந்தது. இப்போ பழுத்து இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் சாப்பிட்றேன், நீங்கள் பார்க்க முடியாதா? அப்பா செம புளிப்பு. அவங்க சொன்னது சரிதான், அது சாப்பிட முடியாது, ஜூஸ் போட்டு குடிங்கன்னு சொன்னாங்க. லெமன் மாதிரியே இருக்குது. உங்கள் ஸ்டார் ஃப்ரூட்லாம் என்ன பண்ணுறீங்க? யாராவது வர்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா, விற்கிறீங்க? அங்கே பறித்து சாப்பிட்றோம். நம்ம வந்து உப்பு போட்டு மட்டும் தானே சாப்பிடுவோம். நான் வீடியோ போட்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க நீங்கள் உப்பு மட்டும் போடாமல் மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்கணும். எனக்கு இந்த ஆரஞ்சோட அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு தான் நல்லா பிடிச்சிருக்கு. பறிக்கிறீங்களா? ஒன்றே ஒன்று. அந்த அங்கே ஒன்று பழுத்து கிடக்கு, உள்ளே போக முடியுமா உங்களுக்கு? அதுக்கு நேராக உங்கள் தலைக்கு நேராக மேலே கொப்பை வளைக்க முடியாதோ? பழுத்து 2 இது அந்த பக்கம் நல்லா பழுத்து இருக்கு. சரி, பறிக்க முடியலைன்னா வேண்டாம். அதான் உங்கள் தலைக்கு நேராக மேலே அந்த கொப்பில் பழுக்கலையோ? இலை கொத்தா இருக்கு, அதான் சொன்னேன். உடஞ்சிடாம. சார் நாங்கள் அலக்கு போட்டு பறிக்க போகிறோம். சில காயெல்லாம் நம்ம ஊர் மண்ணுக்கு வராதுமாங்க. ஆனால் நம்ம நல்லா பராமரித்தோம்னா வரும்னு நினைக்கிறேன். மன்னார்குடியில் இருக்கவங்களே சில பேர் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் எங்கம்மா கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், இங்கே உள்ள நர்சரியில் தான் வாங்கினாங்களாம். கரெக்டாக எனக்கு எந்த நர்சரி அப்படின்னு தெரியலை. ஆனால் மன்னார்குடியில் உள்ள நர்சரியில் தான் வந்து வாங்கியிருக்காங்க எல்லா செடியுமே. ஒரு சில செடிகள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது பார்த்தாங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாங்குவாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த செடி எதுவுமே நம்ம மண்ணுக்கு உள்ள செடி கிடையாது, அப்படியும் நல்லா வளர்ந்து காய்ச்சிருக்கு. ஒரே கொப்பில் தானே காய்ச்சிருந்துச்சு ஸ்டார் ஃப்ரூட்டு. இதுதான் பழம். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் ஒரு ஹாப்பி தான். நாங்கள் ஊருக்கு போகிற டைமில் தான் இப்போ நல்லா காய்ச்சிருக்கு நிறைய. உப்பு மிளகா போட்டு சாப்பிட்றோம். இதுக்கே ஸ்டார் ஃப்ரூட்னு பேர் வச்சாங்க தெரியுதா? ஸ்டார் மாதிரி இருக்கா, அதனால் இதுக்கு பேர் ஸ்டார் ஃப்ரூட். குட்டியாக ஒரே ஒரு சீடு மட்டும் இருக்குது. ஸோ இது லிச்சி. நல்லா இந்த இப்போ மழை பெஞ்சதுனால ஓரளவு படர்ந்துருக்கு, தரையோடு படருது. ஸோ இப்போ லைம் பார்த்துருப்பீங்க, லிச்சி பார்த்துருப்பீங்க, அப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து கரெக்டாக ஜான்வரியில் தான் வந்து காய்க்குது. நான் இப்போ நீங்கள் பார்த்த அந்த லைம் இருக்குது பார்த்தீங்களா? லைம் அப்படின்னா குட்டி லெமன். அது எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா?
குத்து குத்து குத்தா காய்ச்சிருக்கு குட்டியோடு செடியில். அடுத்து வந்து கும்பகோணத்தெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா நிறைய கோயில் இருக்கும். கும்பகோணத்துலேயுமே கோயிலெலாம் இருக்குமாங்க. ஸோ கும்பகோணம், மயிலாடுதுறை அந்த பக்கம்லாம் அவ்வளோ கோயில் இருக்குது. அதில் நாங்கள் வந்து திருக்கடையூர் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த கோயில் வந்து நீங்கள் பாருங்கள், அதில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருநள்ளாறுலேருந்து ஜஸ்ட்டு 1 hour ட்ராவலில் தான். நாங்கள் போன டைம் நல்லா மழை பெஞ்சுது. ஆனால் சில கோயிலில் வந்து எவ்வளோ தான் நம்ம சுற்றி சுற்றி காமிச்சாலும் அந்த கோயிலோட ஃபீல் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னா அந்த கோயிலுக்கு நம்ம போகணும். அதனால் நாங்கள் வந்து ஃபுல் வீடியோ நான் வந்து எடுக்கலை, கோயில் வீடியோ எடுக்கலை. நான் நம்ம ஊரில் மேக்ஸிமம் நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா நான் அந்த கோயிலில் வந்து உள்ளே நான் வந்து வீடியோஸ் நான் எடுக்கிறது கிடையாது. சில கோயிலில் அலோவ் பண்ணுறாங்க, சில கோயிலில் அலோவ் பண்ணுறதில்ல. நான் அலோவ் பண்ணாலுமே கூட எனக்கு வந்து உள்ளெல்லாம் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணாது. மெயின் ரீசன் என்னென்னா, சில விஷயங்கள் நீங்கள் அங்கே போய் அனுபவிச்சாதான் அதோட ஃபீல் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அதனால் அதுக்குன்னு சில சிறப்பம்சங்கள் இருக்கும். நம்ம வீடியோவில் பார்த்துட்டு நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதுதான் மெயின் ரீசன். அடுத்து இந்த ஃபோட்டோஸ் எங்கே எடுத்தேன்னா திருநள்ளாறு. ஆனால் திருநள்ளாறு வந்து இந்த சனீஸ்வரனுக்கு அங்கே அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தானாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லலாம். நாங்கள் வந்து திருக்கடையூர் போனோம், அங்கேருந்து வர்ற வழி தான் திருநள்ளாறு. அதனால் அங்கே வந்துட்டு வந்தோம். ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க கோயம்புத்தூர்லேருந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க, ஆனால் அது எப்படி வர்றதுன்னு தெரியலை அப்படின்னு. நாங்களே கூகுள் லொக்கேஷன் போட்டு தான் நாங்கள் வந்தோம். இப்போ திருக்கடையூர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ரூட் வந்து காமிக்கும். மேக்ஸிமம் மெயின் ரூட்லேயே வாங்க, ஏன்னா அந்த கிராமத்து வழியில் வந்து ரோடு சம்டைம்ஸ் சரியாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மீட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நான் சில பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கலைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க மேக்ஸிமம் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ஆஃப்ரிக்கானா வேறு மாதிரி நினச்சிருந்தோம், ஆனால் வந்து நீங்கள் சொல்லி தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க. நம்ம வியூவர்ஸ் வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி நேரில் பார்க்குறவங்களே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆஃப்ரிக்கா அப்படின்னா எங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருந்தது, நீங்கள் சொன்ன பிறகு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.